ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் காஷாய வஸ்திரத்தின் மகிமையை பற்றி பார்த்தோம். இன்று ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்தியின் மகிமையை பார்க்க இருக்கின்றோம். அதாவது சாதாரண சீடனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து மனம் முடித்து வைத்த சுவையான மகிமையில் மூழ்கப் போகின்றோம். வாருங்கள் உரைக்கும். நமது இந்து மதத்தில் இருக்கின்ற பல பழக்க வழக்கங்களில் உடம்பிற்கு மண்ணை தேய்த்து கொண்டு குளிப்பது ஒன்று. இன்றைக்கும் கிராமப்புறங்களெல்லாம் இந்த பழக்கம் அனுஷ்டானத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நகரப்புறங்களில்தான் நாகரிகம் என்ற பெயரால் நமது சம்பிரதாயங்கள் எல்லாம் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது. கிராமங்கள் தான் ஒரு நாட்டின் உயிர் நாடி என்பது போல பழமையான சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் இன்றளவும் ஜீவநாடியாக விளங்குபவை கிராமங்கள் தான். அப்படிப்பட்ட சம்பிரதாயத்தில் ஒன்றுதான் உடலுக்கு மண்ணிட்டு சுத்தம் செய்து கொடுப்பது. மண்ணிட்டு கொண்டால் மேலும் அழுக்கு தானே சேரும், சுத்தமாவது எப்படி என்ற எண்ணம் சிலருக்கு எழலாம். ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். அதாவது துணிமணிகளை வெளுப்பதற்காக எத்தனையோ நவீன சாதனங்கள் இன்று வந்துவிட்டன. ஆனாலும் பரம்பரையாக சலவை தொழிலை செய்து வருபவர்கள் இன்றும், அதாவது குறிப்பாக கிராம பகுதிகளெல்லாம் பார்த்தோமேனால் ஒரு முறையை பின்பற்றுகிறார்கள். அதாவது அழுக்கான துணிகளுக்கு ஒரு விதமான வண்டல் மண்ணை பூசி துணிகளை வேக வைத்து துவைப்பார்கள். அதன் சலவையும் துணியின் மனமுமே அலாதியாக இருக்கும். இதுதான் உயர்தரமான சலவையும் கூட. இதை போன்ற வண்டல் மண்ணை உடம்பில் இட்டுக்கொள்ளும் சம்பிரதாயத்தை ஸ்ரீ ராகவேந்திரரும் அனுஷ்டானம் செய்து வந்தார். இதைதான் மிருத்திகா சௌசம் என்று சொல்வார்கள். இவ்வாறு மிருத்திகா சௌசம் செய்து கொள்வதற்காக காவிரி ஆற்றிலிருந்து நீரையும் வண்டல் மண்ணையும் அனுதினமும் ஒரு சிஷ்யர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு சிஷ்யருக்கு அந்த சிஷ்யருக்கு வெகு நாட்களாகவே திருமணம் ஆகவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்தது. விவாகத்துக்கு தேவையான பொருள் வசதியும் பண வசதியும் அந்த சிஷ்யருக்கு இல்லாமல் இருந்தது. இதற்கு ஒரு காரணம், அன்றாடம் ஸ்ரீ ராகவேந்திரனிடம் யார் யாரோ வருகின்றார்களே, அனுகிரகம் பெற்று செல்கின்றார்களே, நாமும் சுவாமிகளிடம் நம் மனதில் இருப்பதை கூறி பணமும் பொருளும் பெற்றுக்கொண்டு ஊருக்கு சென்று விவாகம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். என்றைக்கு கேட்கலாம், இன்றைக்கு கேட்கலாமா, வேண்டாம் நாளைக்கு கேட்டுக்கொள்ளலாம் என்று நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. யாருமே இல்லாத சமயத்தில் தான் இது குறித்து கேட்க வேண்டும். அதற்கு ஏற்ற சமயம் கைகால்களுக்கு சுவாமிகள் மிருத்திகா சௌசம் செய்து கொள்ளும் நேரம்தான் அதுக்கு சரியான சமயம். இன்றைக்கு எப்படியும் சுவாமிகளிடம் நமது அபிலாஷையை தெரிவித்து விட வேண்டும் என்று எண்ணியவாறே காவிரியிலிருந்து நீரையும் வண்டல் மண்ணையும் கொண்டு வந்து ஸ்ரீ ராகவேந்திரனிடம் கொடுத்து ஒரு ஓரமாக பவ்யமாக நின்றார் சிஷ்யர். என்னப்பா ஏதோ கேட்க வேண்டும் போல் இருக்கியே என்று ஸ்ரீ ராகவேந்தர் கேட்டதும் அப்படியே சிலிர்த்து போனார் சிஷ்யர். பதட்டத்தில் ஆமாம் சுவாமி என்று வாய் கொள்ளியது. ஏன் பதட்டப்படுகின்றாய், என்ன வேண்டும், தைரியமாக கேள், விவாகம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். பேஷாக அதற்காக பீஜப்பூருக்கு செல்ல வேண்டும். விவாகத்திற்காக பொன்னும் பொருளும் பணமும் வேண்டும், அவ்வளவுதானே. இந்தா இதை பிடி, இதை வைத்துக்கொண்டு உன்னுடைய விவாகத்தை ஜாம் என்று முடித்து கொண்டு வா. என்னுடைய ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என்று ஆசீர்வாதம் செய்து மிருத்திகா சௌசம் செய்து கொண்டிருந்த மண்ணை எடுத்து ஒரு பிடியை சிஷ்யனிடம் கொடுத்தார். என்ன இது, விவாகத்திற்கு பொன்னும் பொருளும் கேட்டால் மண்ணை கொடுக்கின்றாரே, இந்த மண்ணை வைத்துக்கொண்டு எப்படி திருமணத்தை ஜாம் என்று நடத்த முடியும் என்றெல்லாம் எண்ணவில்லை அவர். அப்படியெல்லாம் எண்ணாமல் சுவாமிகள் கொடுத்த மிருத்திகையை பயபக்தியோடு பெற்றுக்கொண்டார். அந்த மிருத்திகையை ஒரு சம்பளத்தில், அதாவது ஒரு சிறிய பெட்டியில் மிகுந்த சிரமத்துடன் எடுத்து வைத்துக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரன் ஆசியுடன் தனது சொந்த ஊரான பீஜப்பூரை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார். இப்போது இருப்பது போல வாகன வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஓர் ஊரிலிருந்து வேட்டூருக்கு செல்ல வேண்டுமானால் நடந்தே தான் செல்ல வேண்டும். அவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரன் விடைபெற்று கொண்டு கும்பகோணத்திலிருந்து பீஜப்பூரை நோக்கி புறப்பட்ட சிஷ்யர் வெளிச்சம் உள்ளவரை நடந்து சென்றார். இருட்டத் தொடங்கியதும் சற்று தூரத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தை அடைந்தார்.
ஓய்வெடுத்துக்கொண்டு அடுத்த நாள் காலையில் பயணத்தை தொடர்வதற்காக அப்படி போய் அங்கே தங்க வேண்டும் என்பதற்காக பயணத்தை மேற்கொண்டார். பழங்கால வீடுகளெல்லாம் வீட்டுக்கு வெளியில் திண்ணை கட்டியிருப்பார்கள். இரவு நேரத்தில் இதுபோன்று வழிபோக்கர்கள் யாரேனும் வந்தால் தங்கி செல்ல வசதியாக இருக்குமே என்ற உயரிய நோக்கில் அந்த காலத்தில் திண்ணைகள் எல்லாம் கட்டி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட திண்ணை ஒன்றில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யர் படுத்துறங்க எத்தனித்தார். வீட்டிலிருந்து சிறு குழந்தையின் அழுகை ஒலி கேட்டுக்கொண்டிருந்ததும் கூட நடந்து வந்த களைப்பில் அவருக்கு தெரியவில்லை. நன்கு அயர்ந்து உறங்கினார். நள்ளிரவு நேரம். தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த சிஷ்யரை யாரோ அழைப்பது போல இருந்தது. அயர்ந்து உறங்கியதால் சிஷ்யர் விழிக்காது போகவே அவரை ஒரு கை தட்டி எழுப்பியது. பிறகு என்ன நடந்தது? நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.